அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த விஷயத்துல பாருங்க, இந்த நான் அவங்களுடைய கிதாபுல உள்ள விஷயத்த சொல்றேன். இந்த ஹதீஸ்ல ஒவ்வொரு ஹதீஸா வருது. ஃபுல்லா ஹதீஸையும் வாட்சி சொன்னாக்கா நேரம் வேஸ்ட் ஆயிடும். அதனால அந்த நிகழ்ச்சிகளை மட்டும் நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுல கண்ட காலம் வரைக்கும் திறந்திருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ கொண்டு வர்றாங்க. அந்த ஹதீஸ சொல்லும் பொழுது அபூபக்கர் நாயகம் வந்தாங்க, மறைக்கல. அதுக்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க, அவங்க மறைக்கல. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க, மறைச்சிட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தொட காட்டலான்னு தெரியுது. இந்த ஹதீஸ் தொட சம்பந்தமான ஹதீஸா? ஸல்லல்லாஹு ஓய்வு நேரத்துல அவங்க இருந்த நேரத்துல உள்ளக்கூடிய ஹதீஸ். ஆனா இந்த விஷயத்துக்கும் தொழுகைக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? தொழுகைக்குன்னு ஆதாரமாக இதை காட்ட முடியாது. தொழுகையில தொட காட்டலான்னு நீங்க சொல்ற, நீங்க ஒருத்தர் டவுசர் போட்டு தொழுக கூடுமா அப்படின்னா கூடுங்கிறீங்க. கூடுன்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? நீங்க என்ன சொல்றீங்க? எதுக்குமே நேரடியாக ஹதீஸ்ல இருந்து நேரடியாக குர்ஆன்ல இருந்து விளக்கம் சொல்லணும். அப்படி சொல்லக்கூடியவங்க என்ன செய்யணும்? தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட காட்டினாங்க என்று ஒரு ஹதீஸை காட்டுங்க. ஒரே ஒரு ஹதீஸ் நாங்க ஒப்புக்கொள்ள தயாரா இருக்கிறோம். இந்த ஹதீஸ் இதே மாதிரிதான் எல்லா ஹதீஸும். அதுக்கு அடுத்து ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல ஏறி வந்தாங்க, அபூ தல்ஹாவும் அவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னாச்சுன்னு சொன்னா அவருடைய ஆடை விலகியது, தொடையின் வெண்மையை நான் பார்த்தேன் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் ஒட்டகத்துல போகும்போது பாலைவனத்துல காத்தடிக்கும் போது ஆடை விலகி இருக்கும். இது தொழுகைக்கு ஆதாரமா? இந்த ஹதீஸும் விலகி, அதாவது இவருடைய வாத பிரகாரம் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்ல. தொடர்ந்து இப்படி எல்லா ஹதீஸ்லயும் இப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்துல உட்கார்ந்துருந்தாங்க, காலில் தண்ணி நனைய கூடாதுங்கிறதுக்காண்டி ஆடையில தண்ணி படக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஆடையை தூக்குறாங்க. அந்த ஹதீஸை கொண்டு வராங்க. இது பாருங்க தொடைய காட்டலாங்கிறதுக்கு ஆதாரம். இதுல எங்க இருக்கு? தொழுதாங்கன்னா இருக்கு. குளத்திலேயே உட்கார்ந்து தொழுதாங்க, கிணத்துலயே உட்கார்ந்து தொழுதாங்க. அப்படி அந்த ஆதாரம் அந்த ஹதீஸ்ல இல்லையே. எதுவா இருந்தாலும் நேரடியாக சொல்லணும், நேரடியா ஹதீஸை சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க, தொடைய காட்டினாங்கன்னு சொல்லுங்க. அப்படி இல்லையா சுத்தி வளைச்சு கொண்டு வராம நாங்க செஞ்சது தப்புன்னு ஒப்புக்கொள்ளுதல். அருமையான மூமின்களே, அதுக்கு அடுத்து பாருங்க, முட்டுக்கால் சொல்லுகிற வரைக்கும் வந்தாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. இந்த சுருக்கமா சொல்ல போனா இதுல சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ்ல கூட தொழுகைக்கும் அதற்கு சம்பந்தமே இல்லை என்பதை தெளிவுபடுத்தி கடைசியில ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா அந்த கடைசியில முடிக்கிறாங்க, சஹாபாக்கள் தொகையை தொடர்ந்தாங்க. வல்லதீன இத்தபஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சஹாபாக்களில் முந்தியவர்கள் அன்சாரி தோழர்கள், ஹிஜ்ரத் செய்த சஹாபிகள், இவர்களை யாரெல்லாம் நல்ல வழியில் பின்பற்றுகிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொண்டாங்கிறான். சஹாபாக்கள் செஞ்ச, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா செஞ்ச வித்யாத்து, அதனால அவங்க விதத் செஞ்சுட்டாங்க. விதத் செஞ்சவங்க நரகத்துக்கு போவாங்க. அதுக்கும் அர்த்தம் நீங்க சொல்லணும். உமர் ரலியல்லாஹு தஆலா செஞ்சது விதத்து, அதுவும் நரகத்துக்கு போவாங்க. இப்படி எல்லாம் சொன்ன நீங்க தொடைய துறக்கிறதுக்கு மட்டும் சஹாபாக்களுடைய நிகழ்ச்சியை கொண்டு வரீங்களே, இது என்ன நியாயம்? அப்படி ஒண்ணு சொல்லுங்க, சஹாபாக்களை நாங்க ஏற்க தயாராக இருக்கிறோம்னு சொல்லுங்க, அல்லது சஹாபாக்களை ஏற்க வேண்டியது இல்லை என்று சொல்லுங்க. சஹாபாக்களை ஏற்க கூடாது என்பதற்கு இந்த ஜக்காத்துடைய விஷயத்தை சொல்ல வந்த பொழுது அவர்கள் செப்டம்பர் 2005 அந்த ஜக்காத்தை பற்றி உண்டான விஷயங்களை சொல்ல வரும்பொழுது ஒரு செய்தி சொன்னாங்க. அந்த செய்தியில சொல்லும் போது சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வகி இல்லாம சில செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்க வகி இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே பின்பற்ற கூடாது அப்படின்னு எழுதி இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அப்படி இருக்க சஹாபாக்களை நாம எப்படி பின்பற்ற முடியும் என்று சொன்ன நீங்கள் தொடைய துறக்கிறதுக்கு மட்டும் எதுக்கு நீங்க வந்து ஹதீஸை கொண்டு வரீங்க? அப்ப என்ன அர்த்தம்? மார்க்கத்தை அதாவது குளறுபடி செய்து குதர்க்கமான அர்த்தங்களை வைத்து இல்லாத விஷயங்களை கொண்டு வந்து ஆபாசத்தை பரப்புவது தௌஹீத்வாதிகளா அல்லது மதுஹப்வாதிகளா என்பதை நாம் இங்கே இடத்தில் விளங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆபாசத்தை பரப்புறது பூரா இவர்கள் தான், இவருடைய ஆத்மாவை தொட்டு இவர்கள் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நெஞ்சில கை கட்டுறது, அதுக்கு வரலாசத்தில் ஏன் லைஃப் பலவீனமான காரணம் சொன்னாங்க. இப்ப நம்ம சொல்றோம் நெஞ்சில கை கட்டுறது, இது இப்னு ஹுஸைமாவுல இருக்குது. அது அறிவிப்பாளர் வரிசையில முஹம்மது என்பவர் இடம் பெறாரு. அவர் மன சக்தி சரியில்லாதவர், அதனால பலவீனம். அதே போல அகமதுல இருக்குது, அதுல சிம்மாக்கு இடம் பெறாரு. அவர் இடம் பெற்றா பலவீனமான ஹதீஸ், அதனால கூடாதுன்னு சொல்றோம். அதே போல விரல் அசைத்தல்ல ஆசிம் இப்னு குலைப் என்பவர் இடம் பெறாரு.
இவர் இடம் பெற்றா அது ஒப்புக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இப்னு மதீனி சொல்றாங்க. அதனால அதை பலகீனமாக்கி நாங்க சொல்றோம். இப்ப நீங்க அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு எங்கள் தரப்பில் இருந்து பதில் சொல்வதற்குரிய முதல் முயற்சியாக அன்புள்ள சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, அரபியில வாசிச்சாதான் சொல்லுவாண்டாங்க. சொன்னதுல இருந்து எடுத்து வச்சு அரபில தான் வாசிச்சாங்க. அரபில் வாசிக்க பதில் சொல்லிக்கணுமா இல்லையா? கஞ்சி அரபில தான் வாசிச்சாரு. நாசர் எல்லாத்தையும் அரபில் வாசிதான் சொன்னாரு. அரபில் வாசிக்கப்பட்டு பதில் சொன்னாங்களா? இல்ல. அதே மாதிரி ஒரு நூல்ல வாசிக்கிறதா இருந்தா நேரத்துல இருந்து அவங்க கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. புகாரி 304 இருக்குன்னு சொன்னாங்களே தவிர அது முழுசா வாசி சொன்னாங்களா? இன்னைக்கு காலையில் எடுத்து வச்சார 2 ஜும்மா பாங்குக்கு 2 பாங்கு என்று சொல்கிறார்கள். அதை மறுக்கிறார்கள். அது புகாரில் இருக்குது. உமரில்லான தலாக்குன்னு சொன்னாங்களா? வாசிதான் காட்டீங்களா? சொல்லிட்டு போனீங்களா? அதே மாதிரி நெஞ்சில கை கட்டுறது அது நிரூபிக்க வேண்டும், வரலாற்று நிரூபிக்க வேண்டும் அப்படித்தானே சொன்னீங்க. ஏகத்துவத்தை வாசிங்களா? செப்டம்பர் 2004 சகாபாக்களை பத்தி இப்படி எழுதியிருக்காருன்னு சொன்னீங்களா? அது முடிச்சா வாசிங்களா? நீங்களா தானே வச்சுக்கிட்டு அந்த நம்பரை சொல்றீங்க, கருத்து தானே சொல்றீங்க. அதான விவாதத்துடைய முறை. நீங்க வாசிக்க சொல்லி நேரத்தை ரெஸ்ட் பண்றதுக்குன்னா இப்ப நீங்க ஒவ்வொரு அறிக்கையும் வாசிங்களா? இன்னைக்கு காலையில் எடுத்து நம்மட்டையும் வாசிங்களா? சும்மா போற போக்குல 9 அகலவிக்கிறி இன்கொண்டு லாத்தரப்ப 2 புராணத்தை வாசிச்சாரு. நீதி உள்ள எல்லாமே 9 கேள்வின்னு சொன்ன எல்லாமே அவரா சொந்தமா தான் சொல்லிட்டே இருந்தாரு. அது இருக்குது, அதுக்கு பதில் சொல்ல போறோம். நாங்க இப்படி கேட்கல அரபில் வாசிக்காண்டு. அரபில் வாசிக்க தெரியும், வாசிச்சு காட்டி அதுக்கு பதில் சொல்லல. இனிமேல் நாங்க தேவையில்லாம வாசிக்க மாட்டோம். ஏன்னா அரபில வாசி அதுக்கு சொன்னால் 2 சொல்ல இயலாது, 1 சொல்ல இயலாது, சிரிக்க கூடாது. தமிழ்ல சொன்னா 2 சொல்லிடுவோம். நிறைய வரக்கூடாது என்பதற்கு தான் அவங்க பாக்குறாங்க. நிறைய அள்ளி போடக்கூடாது. அதனால இந்த நீங்க வாசி ஒவ்வொன்றையும் நீங்க வாசி காட்டவில்லை. செப்டம்பர் வாசி காட்டினீங்களா? வாசி காட்டவில்லை. அப்ப ஹதீஸ்ல அப்படி சொன்னார்கள், இதுல அப்படி சொன்னார்கள். மொத்த கட்டுரை எடுத்துக்கொண்டு 2 வரி சொன்னீங்க. பன்றிக்கறியை பற்றி சொன்னார்கள் 1 வரி சொல்றீங்க. அந்த ஆட்சிகளை முழுசா வாசிங்கன்னு சொன்னா வாசிங்களா? முழுசா தான் வாசி காட்டினீங்களா? இதுவரைக்கும் இந்த வாதம் அப்படிதான் நடந்துச்சா? அப்ப நேற்று நடந்த வாதத்தை இன்னைக்கு நடந்த வாதத்தையும் பாக்குறோம். 2 பேரும் மார்க் அறிஞர் உட்கார்ந்து இருக்கணும். அந்த செய்தியை சொன்னாலே போதும். புகார்ல இருக்குன்னா சொல்றேன், சந்தேகப்பட்டா எடுத்து காட்டுங்க, எடுத்து காட்டுவோம். இல்லன்னா போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த செய்தி இருக்குதா இல்லையா? நாங்க சொன்ன இல்லன்னு சொன்னா நீங்க மதுகப காப்பாற்ற வந்திருக்கீங்க. எந்த பாகம் மக்கள் என்று கேட்கணும். இந்த அவர்கள் சொன்ன பாகத்தில் உள்ளது நான் வாசிக்கிறேன். தப்பு இருக்கிறது. பொதுமக்களை பார்த்து பேசணும் ஒப்பந்தத்தில் இருக்கு. சரி, அவங்க காட்டுமா இல்லையா? அவங்க முடிச்சிருச்சு. நீங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாது. அவங்க காட்டுமா இல்லையா? அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, பாயிண்டுகளுக்கு சொல்ற செய்திகள் இருக்குதா இல்லையா? இல்லன்னா மதுகப காப்பாற்ற வந்தவங்க என்ன பண்ணணும்? மதுகபம் உள்ள இருந்து வாசித்து அது இப்படிதான் இருக்கு, தப்பான அர்த்தம் செய்து விட்டார்கள் சொல்லணும். அரபியில வாசிச்சார், அதுக்கே வாதம் வைக்க காணாம். பாத்தீங்களா? சொல்லுங்க. அடுத்து பாருங்க, என்னென்ன வகையெல்லாம் திருட்டு எப்படியெல்லாம் திருடலாங்கிற சொல்லி கொடுக்குறாங்க. திருட்டுக்கே ஒரு பாட்டுக்காக அரபியில வாசிக்காக நிறைய எடுத்து பாட வேண்டியிருக்கு. அடுத்து பாருங்க, ஒரு வீட்டுல போய் ஒருத்தன் திருட போறான். உள்ள திருட ஒரு வீட்டுக்குள்ள போய் திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறான். கொள்ளையடிக்கிறவன் என்ன செய்யறான்? அந்த பொருளை எல்லாம் வெளியே தூக்கி போடுறான். திருந்த பணத்தை, பொருளை, நகை நட்டையெல்லாம் தூக்கி வெளியே போடுறான். வெளியே ஒரு என்ன செய்யறாங்க? தூக்கிட்டு போறான். 2 பேரும் திருடர்கள் இல்லை. 2 பேரும் என்ன இல்ல, வீட்டுக்குள்ள போனான் இல்லங்க, அவன் சும்மா தானே உள்ள போனான். வரும்போது சும்மா தான் வெளியே வந்தான். வெளியே அள்ளிட்டு போனானே, அவன் வீட்டுக்குள்ள போறீங்க. அதனால அவனும் திருட இல்ல, இவனும் திருட இல்ல. இப்படி மதுஹப்ல கொள்ளை கூட்டத்தை நியாயப்படுத்திட்டு இருக்கான். இதை ஏத்துக்க போறீங்களா? குர்ஆன்ல காட்டுங்க. இத மாதிரி இப்படி போறதெல்லாம் குர்ஆன்ல இருக்குமாங்க? குர்ஆன்ல இப்படி இருக்குமாங்க? ஏன்னா அரபு மகள் பாத்திமா திருநாள் கையை வச்சு சொல்லாங்க. இது மாதிரி இஸ்லாமிய சட்டம் சொல்லி இப்படி எழுதி வச்சிருக்காங்க. இருக்குமா? இப்படி மதம் இருக்குமா? நாங்க குர்ஆன்ல இருந்து காட்டுங்க, ஹதீஸ்ல இருந்து காட்டுங்க. இந்த மாதிரி அவங்க வீட்டுல போய் நாங்க 2 பேரும் போய் நான் உள்ள எல்லாரும் கொள்ளடிச்சு வெளியே போட சுயமாக வெளியே வாங்கிட்டு போட பரவாயில்ல, மத சட்டப்படி எடுத்துட்டு போயிடாங்க, தப்பு இல்ல சொல்ல போறீங்களா? சொல்லுவீங்களா? சரி சொல்லுங்க, வந்துடுறோம். என்ன மதம் எப்படி எழுதி வச்சிருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, இன்னொரு கூத்து. இது இந்த திருட்டு, இந்த செக்ஸ், அசிங்க நிறைய ஒன்னொன்னுக்கு ஒரு 2-3 நாள் சொல்லிட்டு இருக்கேன். தொழுகையில விளையாடுற பாருங்க, இறையச்சம் கொஞ்சம் கூட இல்லாம, கொஞ்சம் கூட ஒரு சாதாரண மார்க்க அறிவு கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒருவன் கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்தை மதுஹப் இஸ்லாமிய சட்ட நூல்னு எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. சொல்லிட்டு எல்லாம் என்னென்ன தக்பீர், என்னென்ன எல்லாம் தெரியுமில்ல. முடிச்சுட்டு சலாம் கொடுப்பதற்கு பதிலாக
சலாம் கூட அஸ்ஸலாமு சொல்லி சொல்ல முடிக்கணும். இதுக்கு பதிலாக ஏதாவது பேசினான், என்ன பேசலாம்? சலாம் கொடுப்பதான் இருக்கீங்களா? அப்புறம் நீங்க இப்படி சொன்னால் இப்ப பேசல சிரிக்கான் இப்படி செய்தால் எழுதிருக்க. ஏதாவது பேசினாலோ அல்லது சிரித்தாலோ அதுக்கு எடுத்து பாருங்க அம்தன் வேண்டுமென்றே காத்து விட்டால் காத்து சலாம் கூட போயிட்டு சபான்னு போடுறோம் இருக்குங்க. சிரிக்க சொல்லல, தொழுகையை கேள்வி பண்ணக்கூடிய ஒரு அயோக்கியம் செஞ்சதுன்னு சொல்ல மாட்டீங்களா? இது மதுரை குரான்ல இருக்காங்க. அது இப்படி இருக்குமா? குரான்ல இந்த ஹதீஸ்ல இருக்குமா? இது காட்டு. இந்த மாதிரி சிரிக்கலாம் தொழுகை கடை சலாம் கொடுக்க சிரிக்கலாம், சலாம் கொடுக்க பேசலாம், சலாம் கொடுக்க காத்து விடலாம். என்ன இது? என்ன இதை மாதிரி கொடுத்தா என்ன?